அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பிரீத்தி. புடி பிரீத்தி. வேண்டாம் விக்ரம், சொல்றத கேளு. வேண்டாம். இதுக்குதான் நான் பயந்துட்டு இருந்தேன். பயந்த மாதிரியே நடந்துருச்சு. இப்ப பிரீத்திய அடிச்சு இந்த வீட்டை விட்டு அம்மா விரட்ட போறாங்க பாரு. ஏம்மா பிரீத்தி, உனக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா. விக்ரம் ட்ரெஸ் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? ஏமா, அவங்கிட்ட ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னதே நான் தான். ஐயோ, சரி, இத வாங்கிக்கோ. நல்லா சொல்லுங்க பாட்டி. நான் எவ்வளவா கேட்டு பார்த்துட்டேன், வாங்கவே மாட்டேன்னு சொல்றான். அதுதான் பிரீத்தி. நான் தான் வாங்கி கொடுக்க சொன்னேன்னு அவகிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா அவ வாங்கியிருப்பா இல்லையாமா? ஆமாமா. சரி, வாங்கிக்கோ. கொடு. டைம் ஆயிடுச்சு, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடு போ. சரிங்கம்மா. எப்படி உங்க விஷயம் படுக்கிற மாதிரி இல்லையா? போறேன் பாட்டி. கொஞ்ச நேரம் இங்க இருந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா போறேன். ஏயா, நீ இன்னும் அந்த ஸ்டார்ஸ் பாக்குற பழக்கத்தை விடவே இல்லையா? சரி சரி, ரொம்ப நேரம் பார்க்காம சீக்கிரம் வந்து தூங்கு. புரியுதா? சரி பாட்டி. பாஸ், சொல்லுங்க பாஸ். என்ன இந்த நேரத்துல? வீரபாகம், நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வாங்க. எதுக்கு பாஸ்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு வீரபாகம். சரிங்க பாஸ், நீங்க சொல்லி வராம இருப்பனா? வந்துறேன் பாஸ். சரி வீரபாகம். கவலைப்படாத பிரீத்தி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த 2 நட்சத்திரமும் கண்டிப்பா ஒன்று சேரும். அம்மா, நான் சந்திரிகா கேட்ட கேள்விக்கு பிரீத்தி தான் விக்ரம் கல்யாணத்தை முன்னாடி வந்து நின்னு நடத்தி வைப்பான்னு சொன்ன. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, அந்த சாபம் நீங்க விக்ரமுக்கு ஏத்த பொண்ணா கிடைக்கணும். அவளை எப்ப என் கண்ணுல காட்ட போறேன்னு எனக்கு தெரியல. சீக்கிரமா கண்ணுல காமிச்சிடு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இந்த வீட்டு பிரச்சனை இன்னையோட தீரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். என்ன சாமி, காலாங்காத்தால வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? மதியம் வந்தா அப்ப ஓகேயா? இல்ல, உங்கள் நலனுக்காகத்தான். எனதே, எங்க நலனுக்காகவா? யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? நாங்கள் அயோத்தியிலிருந்து வர்றோம். இவர் ஸ்ரீராமனோட வாரிசு, நான் ஆஞ்சநேயரோட நேரடி வாரிசு. யோ நிறுத்தியா, அனுமருக்கு ஏதியா வாரிசு? வாரிசுனா வாரிசு இல்ல, தாசனின் அடிமை, ஆஞ்சநேய அடிமை வழி வந்தவன். ஓ,
ஆமா சாமி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இல்ல, எப்பவுமே கோதண்டராமன், அனுமன், சீதை 3 பேரும் ஒன்னா தானே வருவாங்க. அதென்ன 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? யார் சொன்னது சீதை வரவில்லை என்று? அதோ அங்கே பாருங்கள், சீதை வந்து கொண்டிருக்கிறார். என்னது, இவ சீதையா? அங்கேனா அங்கே வா. என் இதயத்தில் எப்பொழுதுமே ஸ்ரீராமரும் சீதையும் இருப்பார்கள் அல்லவா? ஆமா சாமி, ஏதோ மனக்குறைய தீப்பேன்னு சொன்னீங்களே, என் மனக்குறைய கொஞ்சம் தீக்கிறீங்களா? இங்க வாங்க. இக்கட்ரா. ம். சாமி. உங்க கையை காமிங்க. ம். பெண்களுக்கு தான் இடது கை, உங்களுக்கு வலது கை. இந்தாங்க சாமி. உங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை மதியம் என்ன சாப்பாடு, நைட்டு என்ன டிஃபன்ங்கிறது. சாமி, கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லு சாமி. உங்களுக்கு இந்த வீட்ல நிம்மதி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? சும்மா இருக்கிறதே கொடுமை தானே சாமி. என்ன சாமி? ஆ, இல்ல, ரொம்ப கஷ்டம் உங்களுக்குள்ள இருக்கு. ம். நீங்க நினைக்கிற பல விஷயம் செயல்படுத்த முடியல, சரியா? ஐயோ சாமி, கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்க மகிமையே மகிமை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். யார் நீ பவித்ரா? இங்க வாங்க. ஹாய், எங்க பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அனைத்தும் அவர் அறிவார். ம். உனக்கு எக்ஸாம்ல பயம், எனக்கு உனக்கும் எக்ஸாம்ல பயம். வா போலாம். நீங்க வாங்க. உனக்கு உன்னோட ஒரே ஆசை, கனவு எல்லாமே உன் மாமா பையன் மட்டும்தான். ஐயோ சாமி, கரெக்டா சொல்லிட்டீங்க. மா, நீங்க வாங்க. உங்க கணவர் குடிப்பாருல்ல? உங்களுக்கு 2 குழந்தைங்க, 2ம் பெண் குழந்தைங்க, சரியா? ஹாய், நம்மளதா. என்னோட கண்ணை பாருங்க, என் கண்ணை பாருங்க சித்தி. ஐயோ, நான் இன்னுமா யாருன்னு புரியல. நான் தான் விக்ரம். விக்ரம், நான் பாட்டி மனசை மாத்துறதுக்கு இந்த வேஷம் போட்டு வந்திருக்கேன். நீங்க போய் பாட்டியை கூட்டிட்டு வாங்க. சரி. போங்க போங்க. அடுத்தது நீங்க வாங்க. சாமி, உங்க கையை காமிங்க. நீ அசோகவனத்தை சீதை. உன் குறைய தீர்த்து உன் வாழ்க்கை மேன்மை அடைய இந்த கோதண்டராமன் போலவே ஒருத்தன் வருவான். அதுவும் கூடிய சீக்கிரமே வருவான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.
ஸ்ரீராம். சாமி வீட்ல இவங்க ம். ம். இந்த அம்மா கையை பார்த்து சொல்ல வேண்டாம். நாங்க போற வழியில எங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்து எங்களை இங்க வர வச்சதே இந்த அம்மாவோட மனக்குழப்பம் தான். உங்களோட ஆசை கனவு எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க பேரனுக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும், அதானே? ஆமா சாமி. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சாமி? என் கூட பூஜை ரூமுக்கு வாங்க, சொல்றேன். வாங்க. சாமி, எங்க வீட்டு பூஜை ரூம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் இலங்கையை நோக்கி நடைப்பயணம் போகும் வேளையில் இந்த வீட்டுல இருக்கிறவங்க மனக்குறை தெரிந்து இங்க வரும் பொழுது ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டுல இருக்கிற பூஜை ரூம் எங்களுக்கு தெரியாதா? அவரோட பேர் என்ன, பெருமை என்ன, சக்தி என்ன, அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவரே சொல்லிச்சு பாக்குறேன். நீ இத அந்த சிவனை மன்னிக்க மாட்டார். சிவனா? அரியும் சிவனும் ஒண்ணு, இது அறியாத வாயிலம் மண்ணு. அம்மா நீங்க மட்டும் வாங்க. வாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பாட்டி, ஜெய் ஸ்ரீராம். பக்தையே, நீங்க உங்க பேரனுக்கு ஏத்த பொண்ண எனக்கு காட்டுன்னு நீங்க தினமும் வேண்டாத நாள் இல்ல, போகாத கோவில் இல்ல. இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இங்க இருக்கிற கோதண்டராம சன்னதிக்கு போங்க. அப்ப நீங்க போகும்போது கோவில் கொடி கம்பத்துக்கிட்ட ஒரு பொண்ணு நின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ண நீங்க பாக்குற நேரத்துல வானத்துல இருந்து வருண பகவான் மழையா கொட்டி ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த பொண்ணு தான் நீங்க இவ்ளோ நாளா உங்க பேரனுக்கு தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு. வீரமாத்தி தாய், நாளைக்கு நான் கோயிலுக்கு போனா அந்த பொண்ணு வருமா? மழை வந்து அந்த பொண்ணை காட்டி கொடுக்குமா? நான் இவ்வளவு நாள் கண்ட கனவு பலிக்குமா? எங்க வம்சத்தோட சாபம் தீருமா? நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும் தாயே. என்ன பாட்டி, நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் நாம சொன்னதை நம்பாம சாமி கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்களே, என்ன பண்ணலாம்? மணி அடிச்சு விடுங்க பாஸ். பாட்டி முகம் மாறுது. உன்னோட இந்த உத்தரவு போதும் தாயே. கண்டிப்பா நாளைக்கு அந்த பொண்ணை பாத்துருவேன். எனக்கு அந்த முழு நம்பிக்கை வந்துருச்சு. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் நாளைக்கு கோயிலுக்கு போறேன். அந்த பொண்ணை பாக்குறேன். நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன சாமி? நீங்க அந்த பொண்ணை பார்க்கற வரைக்கும் இந்த விஷயம் கடுகளவு கூட வெளியே தெரியக்கூடாது. இல்ல சாமி, இதை எனக்குள்ள மட்டும்தான் வச்சுப்பேன். சரி, வாங்க. நல்லது, வாங்க. ஜெய் ஸ்ரீராம். சரி, நாங்க இலங்கையை நோக்கி போக வேண்டிய பயணத்தை தொடரணும். அதனால நாங்க விடைபெறுகிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பக்தா, சாமி, ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சாமி, சாமி, எப்படி நம்ம ஆக்டிங்? சூப்பர் பஸ். சாமி, ஒரு நிமிஷம். ஐயோ, கொண்டு பிடிச்சிருப்பாரோ? சாமி, வெளியில சொன்னா வெக்க கேடு. சொல்லாதீங்க. நீ சுமாரியா? சாமி, வெளியில சொன்னா வெக்க கேடு. கல்யாணம் ஆன 2 நாள் தான் என் பொண்டாட்டி கூட நான் புருஷனா இருந்தேன். 3ஆவது நாள்ல இருந்து
அவளுக்கு நான் பொண்டாட்டியா இருக்கேன். சாமி இது மாறக்கூட வேணாம். அவ காலையில எழுந்து குளிச்சிட்டு சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி என் காலை தொட்டு கும்பிட்டு எனக்கு காப்பி கொடுக்கணும். ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சாமி. உண்டு சாமி, ரெக்கமெண்ட் பண்ணுங்க சாமி. கழுது ஏதோ வரத்து கொடுத்து விடுங்க. ஆ? ஆ, அதுக்கு ஒரு வழி இருக்கு. சொல்லு சாமி. நான் சொல்ற மந்திரத்தை சரியா 100 தடவை சொன்னா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். சாமி சாமி அந்த மந்திரத்தை சொல்லுங்க சாமி. சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கணும். ரெட் பிளட், ப்ளூ பிளட், ரெட் பிளட், ரெட் பிளட், ப்ளூ பிளட். இத எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. இப்பதானே சொன்னாரு. யோ வாய முடிய ஆன்மார் வாய. சாமி தெரியாம சொல்லிட்டேன் சாமி. இந்த மந்திரத்தை டெய்லியும் 100 தடவை சரியா 2 நாள் சொன்னா போதும். நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும். ரொம்ப நன்றி சாமி. சாமி ஆ, சாமிங்க அதுக்குள்ள மறைஞ்சிட்டாங்க. அப்போ பவர்ஃபுல்லான சாமி தான். அந்த மந்திரத்தை சொன்னா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஜெய் ஸ்ரீராம். ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட், ப்ளூ பிளட் ரெட் பிளட், பிளட் 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 பிளட். ஐயோ ராம்கி வளராதரா, மந்திரத்தை ஒழுங்கா சொல்றா, நினைச்சது நடக்கும். ஜெய் ஸ்ரீராம். ரெட் பிளட் ப்ளூ பிளட், ப்ளூ பிளட் ரெட் பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட். என்னாச்சு நாகு? சாமி அம்மா கிட்ட என்ன சொல்லுச்சு? கேட்டம்மா. அந்த சாமி அஞ்சனம்மா கிட்ட நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு கோதண்டராமன் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுச்சு. ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட். ஏங்க இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? பேசாம கொஞ்ச நேரம் இருங்க. ஏனாகு வெறுமனே கோயிலுக்கு போக சொல்றதுக்கா சாமி தனியா கூட்டிட்டு போச்சு? இல்லம்மா, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. காலையில கோவிலுக்கு போனா அங்க கொடிமரத்துக்கிட்ட ஒரு பொண்ணு சாமி கும்பிட்டு இருக்கோம். அந்த பொண்ண நீங்க பாக்கும்போது மழை வரும், அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற உங்க வீட்டு மருமகன்னு சொல்லுச்சுமா. ஓ, அப்படியா விஷயம்? போச்சு. இதே சாக்கா வச்சு உங்க அம்மா கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒரு பொண்ணு கொடிமரத்துக்கிட்ட வந்து நிக்க போறா. அவளை கூட்டிட்டு வந்து விக்ரமா தாலி கட்ட சொல்ல போறாங்க. ஏமா சந்திரிகா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை தடுத்து நிறுத்த வழிய பாரு. பரவாயில்ல. அம்மா கோயிலுக்கு போட்டோம். விளையாடுதம்மா. அப்படி பாட்டி கோயிலுக்கு போனா அந்த பொண்ண பாத்துருவாங்க. அப்புறம் எல்லாமே சிக்கல் ஆயிடும். ஆகாது கிருபா. எங்க அம்மா பாக்குறப்போ அந்த கொடிமரத்துக்கு கீழே நிக்கிற பொண்ணு நீயா இருந்தா? என்னம்மா சொல்ற? ஆமா கிருபா, நாளைக்கு காலையில அந்த சாமி சொன்ன டைம்க்கு நீ தான் கொடிமரத்துக்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு நிக்கிற. அத பார்த்துட்டு கிருபா தான் விக்ரம்க்கு ஏத்த பொண்ணுன்னு எங்க அம்மா நினைக்கணும். நான் நினைக்க வைப்பேன். அம்மா, ஆனா கிருபாமாவோட ஜாதகம் தான் விக்ரம் ஐயாவோட சேரவே இல்லையே. அப்புறம் எப்படி அம்மா ஒத்துப்பாங்க? அவங்க கிருபாவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அன்னைக்கு விளக்கேத்திக்கிட்டு வர சொல்லி கிருபாவை விக்ரம்க்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு சொன்னதும் சாமி தான். இப்ப மழை வந்து கிருபாவை விக்ரம்க்கு ஏத்த பொண்ணுன்னு சொன்னதும் சாமி தான். இது ரெண்டுல எது உண்மை, நீங்க எதை நம்புறீங்கன்னு அம்மாவையே குழப்பி விட வேண்டியதுதான். நல்ல ஐடியா சந்திரிகா. நாளைக்கு காலையில நாம இத சிறப்பா பண்ணி முடிச்சிருவோம். நீங்க ஏதாச்சும் பண்ணி சொதப்பாம இருந்தாலே போதும். ஓகே, நான் இதுவும் பண்ணல. ஐ வில் டேக் ரெஸ்ட். ஓகே. என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அதை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க, அதையே பண்ணி தொலைங்க. அவங்க போட்டோம், நமக்கு தான் முக்கியமான வேலை இருக்கே. ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட், ப்ளூ பிளட் ரெட் பிளட். இத்தனை ஜென்மமா தொடர்ந்த சாபம் மாறி விக்ரம்க்கு ஏத்த பொண்ணு வரப்போறா. நான் கனவுல பார்த்த பொண்ணு நாளைக்கு நேர்ல பார்க்க போறேன்.
விக்ரமுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நம்ம பரம்பரை சாபமும் விலகி போகும். அடுத்து வர்ற தலைமுறைகள் இந்த சாபமும் இல்லாம நல்லபடியா வாழணும். நம்ம குடும்பத்துல போன கடைசி இழப்பு நீங்களா மட்டும்தான் இருக்கணும். விக்ரமுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா கண்டிப்பா உங்க ஆசீர்வாதம் தான் விக்ரமுக்கு வேணும். நான் கண்ட கனவு காலையில நிறைவேறும்னு கண்டிப்பா நம்புறேன்.